Dear 12th students, நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா third unitல poem All the World's Stage. இந்த poetry வந்து As You Like It ங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. Written by William Shakespeare. இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும். He was a father of English drama. இங்கிலீஷ் டிராமாவுடைய ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இந்த பொயட்ரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி இந்த புக்ல கொடுத்துருக்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய காலம் அப்படின்னு டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1564 இருந்து 1660 வரைக்கும். வாஸ் a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre. Sometimes called the English Renaissance. Renaissance அப்படின்னு சொன்னாலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷினுடைய ஒரு மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஷேக்ஸ்பியருடைய காலத்தை. Shakespeare's plays are perhaps his most enduring legacy. லீகசி அப்படின்னு சொன்னா பரம்பரையா பாதுகாத்து வரக்கூடிய ஒரு பொக்கிஷம் போன்றது அவருடைய படைப்புகள் எல்லாமே. But they are not the only things he wrote. Shakespeare's poems remain popular to this day. இன்னைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய போயம் ஃபுல்லாவே ரொம்ப பாப்புலரா இருக்குது, எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு பொயட்ரியாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. Shakespeare's rich and diverse works have spawned countless adaptations across the multiple genres and cultures. His writings have been compiled in various iterations. Iterations அப்படின்னு சொன்னாலே continuations அர்த்தம். Various iterations of the complete works of William Shakespeare, which include all his plays, sonnets, and other poems. William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லிட்ரரி ஃபிகர்ஸ்கள்ல ரொம்ப முக்கியமானவர் அவரு ஷேக்ஸ்பியரும் ஒரு ஆளு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த பொயட்ரிக்குள்ள நம்ம போகலாம். இந்த போயம் ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கறதுல ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு 7 ஸ்டேஜஸா வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பிரிச்சிருக்கிறாரு. அதாவது அந்த 7 ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு கூட நீங்க ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? ஆர் யூ கியூரியஸ் டு நோ 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மென்? மனிதர்களுடைய ஒரு 7 ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட் அப்படின்னு சொன்னா குழந்தை பருவம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் பாய். தேர்ட் ஸ்டேஜ் வந்து லவர். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து சோல்ஜர். ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து an adult. சிக்ஸ்த் ஸ்டேஜ் வந்து an old man. செவன்த் ஸ்டேஜ் வந்து வெரி ஓல்டு மேன். இப்படி 7 ஸ்டேஜஸா வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் பிரிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம பாருங்க, ஆல் தி வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். அதாவது இந்த வேர்ல்டு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி, ஒரு நாடக மேடை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. And all the men and the women merely players. The men and women, ஆண்களும் பெண்களும் merely players. Players அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல என்னன்னா கேரக்டர்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. நம்ம ஆண்களும் பெண்களும் வந்து அந்த நாடக மேடையில ஆக்டிங் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ். அப்ப இந்த இடத்துல பிளேயர்ஸ் அப்படிங்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா ஆக்டர்ஸ். யார் ஆக்டர்ஸ்? மென் அண்ட் விமன். ஏன் நம்ம எல்லாத்தையுமே ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டே வந்து ஒரு நாடக மேடை. சரி,
they have their exits and their entrances. அது என்ன exits and their entrances? exits அப்படிங்கக்கூடியது stands for death, entrance stands for birth. அதாவது இந்த மனிதர்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த மனிதர்கள். அதான் எக்ஸிட்ஸ் அண்ட் their entrances. And one man in his time plays many parts. ஒரு மனிதன், அதாவது ஒரு ஆண் in his time அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல அவருடைய லைஃப் டைம், அவனுடைய லைஃப் டயத்தில் plays many parts, பல கதாபாத்திரங்களை செய்கிறான். அதாவது ஒருத்தன்னா ஒரு ஆளு, நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃப் டயத்துல வந்து நம்ம பல கேரக்டர்ஸ் வந்து இந்த பண்றோம். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து, இந்த பூமி வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஒரு நாடக மேடை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. அப்ப அந்த ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம், அவனுடைய வாழ்நாட்களில் பிளேஸ், ஆக்ட் பண்ற, ஆக்ஷன் அர்த்தம், பிளேஸ் அந்த இடத்துல என்னதுன்னா ஆக்ட்ஸ், மெனி பார்ட்ஸ், பல கதாபாத்திரங்களை செய்கிறான். ஹிஸ் ஆக்ட்ஸ் பீயிங் 7 stages, அவனுடைய அந்த ஆக்ட்ஸ் வந்து ஒரு 7 stages வந்து என்ன செய்யப்படுகிறதுன்னா பிரிக்கப்படுகிறது. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது அப்படின்னு சொன்னா குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா பாரு, மியூலிங் அண்ட் பக்கிங். அது என்ன மியூலிங் அப்படிங்கக்கூடியது வந்து குழந்தை பருவத்துல பார்த்த அப்படின்னு சொன்னா குட்டி குழந்தையா வந்து நம்ம கையில கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைய பார்க்கும்போது குட்டியூண்டு இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யும்னா மியூலிங், மெதுவா அழுகும். ஆனா சவுண்ட் எப்படி இருக்கும்னா மெதுவா கேட்கும். மியூலிங், ஒரு பூனை கத்துன மாதிரி அந்த சவுண்ட் வந்து என்ன செய்யும், கேட்கும். அது மட்டும் கிடையாது. அண்ட் புக்கிங் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா வாமிட்டிங் இன் தி நர்ஸ் ஆர்ம்ஸ், நர்ஸனுடைய கையில. குழந்தை பிறந்த உடனே அந்த நர்ஸோட கையில இருக்கும்போது அது வந்து என்ன செய்யும்னா ஒரு சின்ன குரல்ல அழுகும், கிரையிங். அது எப்படி, எதை போல அப்படின்னு சொன்னா பூனைக்குட்டி கத்துன போல, மியூலிங் அண்ட் பொக்கிங். அழுது என்ன செய்யும்னா வாமிட் பண்ணும். வாமிட் பண்ணி யாருடைய கையில அப்படின்னு சொன்னா அந்த நர்ஸோட கையில. புரியுதா? இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. புரியுது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு மனிதன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத சொல்லிட்டாப்ல. செகண்ட் ஸ்டேஜ்ல பாரு, தென் தி winning school boy with his satchel. Then the winning school boy with his satchel. அது என்ன வின்னிங் ஸ்கூல் பாய்? அந்த வின்னிங் அப்படிங்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஒரு சேட் எக்ஸ்பிரஷன், அதாவது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன்ஹாப்பினஸ். எந்த ஒரு குழந்தையும் முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியா போகாது, ரொம்ப அழுகும், ரொம்ப சோகமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வந்து என்னது அப்படின்னா வின்னிங். அப்போ தென் த வின்னிங் ஸ்கூல் பாய் வித் இட்ஸ் சாச்சல். சாச்சல் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா அந்த ஸ்கூல் பேக் ஷோல்டர்ல போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பேக்கை சுமந்துக்கிட்டு ஒரு சோகமான ஒரு எக்ஸ்பிரஷனோட என்ன செய்வாப்லன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரைட்டா இருக்கும். அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னா சோகமா போவாப்ல ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும். கிரீப்பிங் லைக் ஸ்னைல். கிரீப்பிங்னா அப்படியே மெதுவா ஸ்லோவா வந்து நடந்து போறது, ஊர்ந்து போறது மெதுவா. லைக் எ ஸ்னைல், லைக் ஸ்னைல்னா நத்தையை போல அது வந்து என்ன செய்யுதுன்னா மெதுவா ஸ்லோவா மூவ் ஆகி போவாப்லாம். ஏன்னா போக மனசு இல்லாம ரொம்ப சோகத்தோட ஸ்கூலுக்கு போவாப்லையா. அன்வில்லிங்லி டு ஸ்கூல். அன்வில்லிங்லி அப்படின்னு சொன்னா என்னதுன்னா விருப்பம் இல்லாமல் என்ன செய்யறாப்ல அப்படின்னு சொன்னா ஸ்கூலுக்கு போறாப்ல. எதை போல அப்படின்னு சொன்னா நத்தையை போல. நத்தை எப்படி மெதுவா ஸ்லோவா மூவ் ஆகி போகுதோ அதே மாதிரி இவன் என்ன செய்யறான்னா அந்த சேச்சலை,
அந்த கேரி பண்ணிக்கிட்டு அது என்ன செய்யறாப்லன்னா மெதுவா ஒரு அன்ஹாப்பினஸ், ஒரு சேட் எக்ஸ்பிரஷனோட மெதுவா மூவ் ஆகி போவாப்ல அன்வில்லிங்லி டு ஸ்கூல். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் பார்த்துட்டோம், செகண்ட் ஸ்டேஜும் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.